மாசத்துல 4 கொலைகள் நடந்திருக்கு. அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நடந்துகிட்டே இருக்கு. இது கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை? கோவையில் தொடர்ந்து 4 கொலைகள் நடந்துள்ளதாக கூறிய செய்தியாளருக்கு அமைச்சர் சம்பத்குமார் பதிலளித்துள்ளார். ஒரு மாசத்துல 4 கொலைகள் நடந்திருக்கு. அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நடந்துகிட்டே இருக்கு. இது கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை? ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சார். கடந்த காலத்தை விட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல இந்த போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம், எத்தனை இடத்துல அந்த போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறோம், அதற்குண்டான நபர்களை கைது செய்திருக்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தினந்தோறும் நீங்கள் பேப்பரில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்களை பப்ளிக்கை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எல்லா பக்கமும் போதைப் பொருள் தடுப்புக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறை இரும்புக்காரம் கொண்டு செயல்படுத்திட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நிச்சயமா இந்த முயற்சி தொடரும். அதே வேளையில பொதுமக்கள் அனைவருக்குமே அதற்கு உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் இல்லாத வீடு இல்லை, மாணவர்கள் இல்லாத வீடு இல்லை. ஸோ எல்லாரும் பெற்றோர்களும் அவங்கள பிள்ளைகளை ஒரு கவனத்தோட பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறதுக்கு உண்டான பணிகள் நமது முதலமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில் மிக கடுமையான முறையில் செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். விவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நாள் நேற்றுக்கு நைட்டே ஒரு லேடியை வீட்டுக்குள்ள போந்து கொண்டிருக்காங்க பாப்பநாயக்கம்பாளையத்துல. சோ ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறது மாவட்ட நிர்வாகங்களை அழைச்சு பொறுப்பு அமைச்சரா நீங்க எதுவும் மீட்டிங் போட போறீங்களா? கோவை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிச்சயமா சார். தொடர்ந்து வாரம் நான் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அப்புறம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அனைவரிடமே நான் தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.